Hi, hello, vanakkam and welcome to VSK Teachers YouTube channel. This is Suresh Kannan. Welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டமோட கிராமர் வீடியோ பார்ட் நம்பர் 4. நம்ம ஆல்ரெடி 3 வீடியோ இதே மாதிரியான டாப்பிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மீன்மேல் நம்ம வெப்சைட்லையும் குவிஸும் செப்பரேட்டாகவே நம்ம அப்டேட்டும் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ அண்ட் ப்ளஸ் நம்மளுடைய குவிஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே ஒன் வேர்ட்ஸில் ஃபார் ஷுவர் எல்லா மார்க்கையும் நம்ம கவர் பண்ணிடலாம். சினானிம்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பிரிங்கோட சினானிம் brim. Next one antonym prevented means தடுக்கிறது. அதை நம்ம என்ன பண்றோம், ஆண்டனிம்ஸ் அப்படிங்கிறனால allowed, அதை நம்ம allow பண்றோம். ஸோ நான் இங்கே சாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். நம்ம குவிஸில் கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டமில் எவ்வளோ மார்க் கேட்பாங்க, 3 மார்க் சினானிம் 3 மார்க் ஆண்டனிமா. குவிஸில் கண்டிப்பாக 3 கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிக்கோம். ஜஸ்ட் ஃபார் சாம்பிள். இது கிராமர் கொஞ்சம் டீச் பண்ணுறதுக்கு நேரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சினானிம்ஸை குறைச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் சேஞ்ச் இன் டு வாய்ஸ். கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சுதா டோல்டு த ட்ரூத் டு ஹர் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இது என்ன வாய்ஸ் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். ஏன்னா இங்கே பை கிடையாது. அதே மாதிரி டோல்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு V2. அது டேரெக்டாக V2வாக நமக்கு கிடைச்சனால இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஸோ டோல்டுக்கு முன்னாடி இருக்க நவுன் சுதா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பின்னாடி இருக்க நவுன் த ட்ரூத் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், பேலன்ஸ் இருக்க இந்த டு ஹர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஹூம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடைக்கிறதுனால இதுவும் ஆப்ஜெக்ட் தான். இது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இங்கே ஆல்ரெடி என்ன வந்துருச்சு, 2 வந்துருச்சு. ஸோ அப்போ இதை எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. ஆன்சரோட லாஸ்ட் பார்ட்டாக இதை அப்படியே வச்சுக்கோங்க. கொஸ்டினில் இது லாஸ்ட் பார்ட்டாக தான் இருக்குது, ஆன்சரில் இது லாஸ்ட் பார்ட்டாக வச்சுக்கிற வேண்டியதான். ஸோ அஸ் யூஸ்வல் நம்மளுடைய ப்ரொசீஜர் படி எப்பவும் போல் சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா த ட்ரூத் அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஃபஸ்ட்டாக வந்திருக்கணும், த ட்ரூத். நெக்ஸ்ட் ஒன் டைரெக்டாக நம்ம சுதா அப்படிங்கிறத ஆப்ஜெக்ட் செக்ஷனில் எழுதிக்கலாம், சுதா. V2. ஸோ இந்த V2 வந்தால் டேப்லெட் காலம். இந்த ரூல் படி இது என்னவா மாறணும், V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஹெல்பிங் வேர்ப்ல என்ன இருக்கு, வாஸ் ஆர் வேர் பிளஸ் இந்த V2 ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் வரும்போது V3 மாறிடணும் பிளஸ் பை. இது அப்படி ஃபில் பண்ணுங்க. இந்த ட்ரூத் அப்படிங்கிறது சிங்குலர் தான். ஸோ அதனால வாஸ். நெக்ஸ்ட்டு V3 டெல், டோல்ட் எகெயின் அது என்னதான் இருக்கும், டோல்டு தான் ப்ளஸ் அதோட ஒரு பை சேர்க்குறோம். கடைசியா டு ஹர் ஃப்ரெண்ட். ஸோ திஸ் இஸ் அ ஆன்சர். ஸோ த ட்ரூத் வாஸ் டோல்டு பை சுதா டு ஹர் ஃப்ரெண்ட். ஹியர் சுதா கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டர் தான் வரணும், அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் கொஸ்டின் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லோரி. லோரி அப்படிங்கிற ப்ளூரல் ஃபார்ம் என்ன? ஒய் வரும்போது நம்ம கண்டிப்பாக IES இதைத்தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் மாடல். கொஸ்டின் இஸ் மை ஃபாதர் டேஷ் பிளே பேட்மிண்டன் இன் த ஈவினிங்ஸ் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். ஸோ ஹியர் கீவேர்ட் இஸ் வென் வச்சு தான் நம்ம இதை சூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆப்ஷனை பார்க்கலாம். ஷுட் கண்டிப்பாக விளையாடுவார் அப்படின்னா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு நீட் அவருக்கு விளையாடணுங்கிற தேவை, அதுவும் சொல்ல முடியாது. யூஸ்டு டு அப்படிங்கிறது பாஸ்ட் ஹேபிட். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வென் அப்படிங்கிறது கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு சென்டென்ஸ் என்னதான், அது பாஸ்ட்டு தான். ஸோ பழக்கமாக வச்சுருந்தாரு, அப்போ பாஸ்ட் ஹேபிட், யூ இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிக்கிள். வாட் டு யூ திங்க் ஆஃப் டேஷ் லொக்கேஷன். ஸோ வென் எவர் த ஆர்டிக்கிள் கம்ஸ் டேஷும் அந்த டேஷுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தையோட ஃபர்ஸ்ட் லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் லோ. கண்டிப்பாக இதில் ஆன் வரவே வராது. ஏவா தேவா, இதுதான் 2 கொஸ்டின். இந்த லொக்கேஷன் அப்போ நம்ம நீ இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிற, இந்த இடத்த பற்றி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இந்த லொக்கேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆல்ரெடி சொன்ன ஒன்று ஃபஸ்ட்டு அந்த லொக்கேஷனை பற்றி பேசும்போது ஐ ஹாவ் அ ஒன் லொக்கேஷன் அப்படி சொல்லுவோம். ஓகேவா, அப்புறம் வந்து திருப்பி மறுபடியும் அந்த லொக்கேஷனுக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், நம்ம த அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் த. நெக்ஸ்ட் ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஹி டிடன்ட் டர்ன் அப் டேஷ் இஸ் பிஸி ஷெட்யூல்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப். இருந்தபோதும் பிஸி ஷெட்யூல் இருந்தபோது வரமாட்டேன், பிஸி ஷெட்யூல் இருந்தபோதும் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னா தான் இன்ஸ்பைட் ஆஃப் கரெக்ட். ஸோ இப்போ இன்ஸ்பைட் ஆஃப் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு, இன்கேஸ். ஒருவேளை அவனுக்கு பிஸி ஷெட்யூல் இருந்தா அவன் வரமாட்டான். ஹி வில் நாட் அப்படின்னு டேர்ன் அப் அப்படின்னு இருந்துச்சுன்னா மேபி இங்கே இன்கேஸ் ஆஃப் கரெக்டாக இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, அவன் வரலை, ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி பிஸி ஷெட்யூல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வருது. ஸோ இப்போ இது ஒன்லி ஃபார் ஃபியூச்சருக்கு தான் வரும். ஸோ அப்போ இன்கேஸும் கிடையாது, பேலன்ஸ் இருக்குது டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல் ஹி டிடன்ட் டர்ன் அப். ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் டு வேர்ப். அப்போ அண்டர்லைன் பண்ணிருக்க ஒரு வேர்டை நம்ம வேர்பை மாற்றணும். கொஸ்டின் பார்ப்போம். அந்த சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட் ஆஃப் த பேர்ட் வாஸ் அ ப்ரௌட் மொமெண்ட். இங்கே இந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது நம்ம என்ன மாற்றணும், வேர்பை மாற்றணும். ஃபர்ஸ்ட் அதை வேர்பை மாற்றுவோம், அப்போ தான் நம்மளால் சென்டென்ஸ் ரெடி பண்ண முடியும். வேர்ப் வந்து ஃப்ளீவ் போகிறேன் அப்படின்னா ஃப்ளை போடாமல் பாஸ்டன்ஸ் போகிறதுக்கு காரணம் இங்கே வாஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃப்ளீவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எது பறந்தது இங்கேயே கண்டுபிடிச்சலாம் நம்ம, எது பறக்கும் இதில் த பேர்டு. அப்போ தூக்கி ஃபஸ்ட்டு எழுதுங்க, த பேர்ட் ஃப்ளீவ். எப்படி
முடிஞ்சு. இங்கே சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. இந்த பேர்ட் ஃப்ளூ சக்ஸஸ்ஃபுல்லி, அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் பெருசாக இதெல்லாம் அந்த மொமெண்ட்டு ப்ரௌட் மொமெண்ட் அதெல்லாம் எழுதுன அவசியமே இல்லை. சப்ஜெக்ட்டு வேர்பு ஆப்ஜெக்ட் நம்ம ஒரு சென்டென்ஸை இந்த ஃப்ளைட்டை வச்சு அந்த ஃப்ளைட்டை ஃப்ளூ அப்படின்னு மாற்றி ஒரு சென்டென்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். இதுவே கரெக்டான ஆன்சர் தான். நம்ம எக்ஸஸாக எழுதுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். இதே டாப்பிக்கில் நம்ம ப்ரீவியஸாகவே 3 வீடியோஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் ஸோ அதோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணுங்கள். மெயின் வைல் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான குவிசஸையும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த குவிஸுக்கான டைரக்ட் லிங்க்கும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்து அண்ட் நம்ம குவிஸ் அப்டேட்டடாக உங்களுடைய கருத்து, இது ரெண்டையுமே நான் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோஸ் அண்ட் குவிசஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் another wonderful video. Until then, bye and signing off. This is Suresh Kannan, VSK Teachers. Thank you. Have a good day.